நமது கேப்டன் தொடங்கிய தேமுதிக தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கட்சி. நமது கூட்டணி இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது. கூட்டணி தொடர்பாக பேசி வருகிறேன். ஜனவரி மாதத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசி வந்தார். தற்பொழுது அவர் எந்த கட்சியினரிடம் கூட்டணி அமைக்க முடியாமல் மிகப்பெரிய திண்டாட்டத்தில் இருக்கிறார். அதிமுக, பாஜக, தாவேக என பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி குறித்து மாதக்கணக்கில் பேசி வந்த பிரேமலதா தற்பொழுது எந்த பக்கமும் பல்டி அடிக்க முடியாமல் திணறும் நிலைக்கு ஆளாகி இருக்கிறார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் பிரபல நடிகரும் தமிழக மக்களால் கேப்டன் என்றும் அழைக்கப்பட்ட விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிக கட்சி ஒரு காலகட்டத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்று மிக பலமான கட்சியாக விளங்கியது. இதன் பின்னர் ஏராளமான தோல்விகளை கண்ட நிலையில் கேப்டன் விஜயகாந்த் மறைவை அடுத்து தற்பொழுது அந்த கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அனுதாப அலை வீசுகிறது. இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டதால் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நடத்தி வந்தார். தேமுதிகவை பொறுத்தவரையில் தனித்து போட்டியிட முடியாத சூழ்நிலை இருப்பதால் ஏதாவது கூட்டணியுடன் இணைந்தால்தான் தேர்தலை சந்திக்க முடியும் என்ற நிலை இருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே கடந்த தேர்தலின் பொழுது தங்களுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக சொல்லி அதிமுக ஏமாற்றிவிட்டது என குற்றம் சாட்டிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தங்களுக்கு 40 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்றும் மேலும் தேர்தல் செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசியதாக தெரிகிறது. இதற்கு தமிழக வெற்றிக் கழகம் உடன்பாடு தெரிவிக்காததால் சில நாட்கள் அமைதியாக இருந்த பிரேமலதா விஜயகாந்தை அதிமுக தரப்பில் இருந்து அழைத்து பேசினர். அப்பொழுது வருகின்ற சட்டமன்ற தேர்தல் முடிந்ததும் கண்டிப்பாக ராஜ்யசபா சீட்டு ஒதுக்கி தருவதாக வாக்குறுதி தரப்பட்டது. ஆனால் இதுக்கு பிரேமலதா விஜயகாந்த் ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த நிலையில் டெல்லி பாஜக மேலிடம் அதிமுக கூட்டணி தேமுதிக வேண்டுமென விரும்பியது. இதனைத் தொடர்ந்து டெல்லி பாஜக மேலிடம் பிரேமலதா விஜயகாந்துக்கு தூதுவிட்டு பேசியது. அப்பொழுது தனக்கு 15 தொகுதிகள் ஒதுக்கி தர வேண்டும், மேலும் தலா ஒரு தொகுதிக்கு 15 கோடி ரூபாய் வரை செலவாகி இருக்கிறது, எனவே அதையும் கூட்டணி கட்சிதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கைகள் வைத்தார். டெல்லி பாஜக மேலிடம் இந்த கோரிக்கைக்கு சம்மதம் தெரிவித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியிடமும் இது பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் இது பாஜக விவகாரம், நீங்களே பேசி முடித்துக் கொள்ளுங்கள் என்று ஒதுக்கிவிட்டார். இதனைத் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணிகள் தேமுதிக இணையும் கடைசி கட்ட பேச்சுவார்த்தையும் பேசி முடிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது அடுத்த கட்ட திருப்பு நிகழ்வு ஒன்று தேமுதிகவில் நடைபெற்று இருக்கிறது. தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய மந்திரியுமான பியூஷ் கோயல் சென்னை வந்தபொழுது ஒரு நட்சத்திர ஹோட்டலில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினார். அப்பொழுது தேமுதிக பற்றியும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி தனது கருத்தை தெரிவிக்கும் பொழுது தேமுதிகவிற்கு 6 தொகுதிகளை ஒதுக்கி தரலாம் என முடிவெடுக்கப்பட்டது. இதன் மூலம் அதிமுக கூட்டணிகள் தேமுதிகவும் சேரும் அடுத்த கட்ட நிகழ்வு அரங்கேறியது. ஆனால் தற்பொழுது அதிமுக தரப்பில் 6 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டு இருப்பதால் பிரேமலதா விஜயகாந்த் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. தேர்தல் செலவு தொகை தவிர கண்டிப்பாக 15 தொகுதிகள் வேண்டுமென பிரேமலதா விஜயகாந்த் அடம்பிடித்து வருவதாக தெரிகிறது. அந்த வகையில் 15 தொகுதிகளை கண்டிப்பாக ஒதுக்கி தர முடியாது என அதிமுக வட்டாரத்திலிருந்து முடிவெடுத்திருந்தார்கள். எனவே தற்பொழுது எந்த கூட்டணியுடன் சேருவது என்பதில் தேமுதிக மிகவும் குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கிறது. எனவே மீண்டும் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா என பிரேமலதா விஜயகாந்த் யோசனை செய்து வருகிறார். தேர்தல் செலவுக்கும் பணம் வேண்டும், கூடுதலாக தொகுதிகளும் ஒதுக்கி தர வேண்டும், ராஜ்யசபா சீட்டும் தர வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் ஏராளமான கண்டிஷன்கள் போடுவதால் எந்த கட்சியும் அவரை கூட்டணியில் சேர்ப்பதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள தினமும் ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.